வணக்கம், நான் உங்க மொழி பேசுறேன். இது மற்றொரு விவிபி எபிசோட். நிறைய நம்முடைய நண்பர்கள் பல்வேறு விதமான வீடியோக்களை எனக்கு நீங்கள் அனுப்பி வச்சுருந்தீங்க இந்த விவிபி எபிசோடுக்காக. அதில் இருந்து செலக்டிவாக சில வீடியோக்களை மட்டும்தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்களை போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பார்ப்போம். நான் சொல்றது பைத்தியக்காரத்தனமா தான் இருக்கும், ஆனா இதுதான் உண்மை. பைத்தியக்காரத்தனமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதை சொல்றீங்க. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, there is something called as a glass technique or a parallel glass technique or 2 cup method அப்படின்ற ஒரு டெக்னிக் இருக்கு. இது பயங்கரமான டெக்னிக்கா இருக்கும் போல. இந்த இடம் தான் தெரியல இடம். இது வந்து இந்த parallel universe multiverse அந்த கான்செப்ட்ல எடுத்தது தான். parallel universe multiverse அப்படிங்கறதே ஒரு அனுமானம் தான். சோ பேசிக்கா நம்ம லைஃப்ல வந்து நடக்கிற விஷயத்த வந்து ஒரு கிளாஸ்ல வந்து தண்ணி ஃபில் பண்ணி அங்க ஒரு ஸ்டிக்கி நோட் பேட்ல வந்து நம்ம கரண்ட் ரியாலிட்டி நம்ம எழுதுறோம். அதாவது உங்க வாழ்க்கையில் உண்மையிலே என்ன நடக்குதோ அதை அங்க எழுதணுமா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து உங்களுக்கு கரெக்டான ஜாப் இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து உங்களோட கரண்ட் ரியாலிட்டி. இன்னொரு கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டிசைர்ட் அவுட்கம், உங்களோட எக்ஸ்பெக்டட் ரியாலிட்டி. நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ இன்னொரு கிளாஸ்ல வந்து ஒரு ஸ்டிக்கி நோட் பேட்ல வந்து நீங்க எழுதி வைக்க போறீங்க. ஸ்டிக்கி நோட் பேட்ல தான் எழுதணும், வேற எதுலயும் எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்க, அது நடக்காது. சொல்லவே இல்ல. இந்த கிளாஸை வந்து நம்ம கையில வச்சுட்டு யூ ஜஸ்ட் ஹேவ் டு விஷுவலைஸ் யுவர் கரண்ட் ரியாலிட்டி. ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. உங்களுக்கு என்ன நடக்குதோ உங்களுக்கு தெரியும். இந்த தண்ணியை வந்து இன்னொரு கிளாஸ்ல இன்னொரு டம்ளர்ல போட்டுட்டு அங்க ஸ்டிக்கி நோட் பேட்ல வந்து உங்களோட டிசைர்ட் அவுட்கம் இருக்கு இல்லீங்களா? சோ அந்த டிசைர்ட் அவுட்கம் வந்து நம்ம கையில பிடிச்சிட்டு யூ ஹேவ் டு என்ன நீங்க நினைக்கிறீங்களோ, என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டிசைர்ட் அவுட்கம் வந்து யூ ஹேவ் டு விஷுவலைஸ் தட், ஃபீல் இட், நடந்துதான் நினைச்சு நம்ம வந்து அந்த கிளாஸ் தண்ணியை வந்து நம்ம குடிக்க போறோம். அதாவது வந்து நீங்க பரீட்சையில பாஸ் ஆகணும் அப்படின்னு வந்து நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பரீட்சையில பாஸ் ஆன மாதிரி பட்டம் வாங்கின மாதிரி அப்படியெல்லாம் நீங்க கனவுகள் கண்டுகிட்டு இருந்தீங்கனாலே போதும். ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? இதத்தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு ரொம்ப வருஷங்களா பல பேர் உருட்டிட்டு இருக்காங்க. எவனுமே எனக்கு சொன்னதே இல்ல. சரி, இந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயம் வந்து இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இது இல்ல. இதை பத்தி நான் ஏற்கனவே டீட்டெயிலா பேசியிருக்கேன். லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கறதே வந்து ஒரு ஃபேக்கான விஷயம் தான். ஓகே, அடுத்ததா இந்த வீடியோ பார்ப்போம். அண்ட் இந்த உப்பை பத்தி கூட ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இப்போ எனக்கு ஒரு சித்தா டாக்டர் சொன்ன விஷயம் அது. சித்தா டாக்டர் சொன்னாரா? அந்த டைம்ல எனக்கு விட்டமின் டி வந்து ரொம்ப கம்மியா இருந்தது. ஸோ அப்போ அவர் என்ன சொன்னார்னா, கல்லுப்பு நல்லா வாங்கி அதை வந்து நம்ம மொட்டை மாடியில கல்லுப்பை ஃபுல்லா காய வச்சிடணும். சரி, ஒரு 2-3 days காய வச்சு எடுத்துட்டு 4th day போய் அதை நீங்க வந்து தூள் பண்ணி வைக்கணும். அவர் என்ன சொன்னார்னா, ஏன் நேரடியா தூள் உப்பாலாம் வாங்கி காய வைக்க கூடாதா? ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டானா? சூரியன்ல இருந்து வர விட்டமின் டி வந்து டைரக்டா அந்த உப்பு வந்து நல்லா அப்சர்வ் பண்ணும். ஸோ விட்டமின் டி கம்மியா இருக்கிறவங்க அதை கூட ஃபாலோ பண்ணுங்க. இதுக்காகவா அந்த ஆளு கொண்டு போய் காயப்பட சொன்னாரு? என்ன எழவியாது. சரி, விட்டமின் டி வந்து சூரியன்ல இருந்து வந்து உப்புல சேரதுக்கு தான் உப்பை காய வைக்கணும்னு சொன்ன அவரு, உப்பு எடுக்கிறதுக்காகவே இந்த தண்ணி இருக்கு பாத்தீங்களா, கடல் தண்ணி, இதையே வெயில்ல காய வச்சு வெயில்ல நீராவி அந்த தண்ணி போனதுக்கு அப்புறம் தான் உப்பு எடுக்கிறாங்கன்னு சொல்லலையா? உப்பு எப்படி எடுக்கிறாங்கன்னே தெரியாத ஒருத்தர் தான் அந்த சித்த வைத்தியரா இருந்திருப்பாரு நினைக்கிறேன். யாரோ இவன் உள் மனசுக்குள்ள புகுந்து டாக்டர் நம்ப வச்சிருக்காங்க. விட்டமின் டி கம்மியா இருக்கிறவங்க இந்த மாதிரி எல்லாம் உப்பை கொண்டு போய் வெயில்ல காய வச்சு தின்னுட்டு இருக்காதீங்க, அது வேஸ்ட். விட்டமின் டி உங்களுக்கு வேணும்னா அதற்கான உணவுகளை நீங்கள் சாப்பிடுங்கள், நிச்சயமா உங்களுக்கு விட்டமின் டி கிடைக்கும். அடுத்ததா இந்த வீடியோ பார்ப்போம். गाइस, நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி உங்க கையில இந்த மாதிரி 5959 எழுதிட்டு தூங்குனீங்கன்னா அன்னைக்கு நைட் உங்க ஃபியூச்சர் என்னன்னு உங்க கனவுல தெரியும்னு சொல்றாங்க. என்னது 5959 எழுதுனா ஃபியூச்சர் தெரியுமா? நானும் இதை ஸ்டார்டிங்ல நம்பல. ஆனா இதுக்கு முன்னாடி இது மாதிரி நான் நிறைய வீடியோஸ் பண்ணேன். அதுல நான் நினைச்சது நடந்துச்சு. அதனால இதையும் ட்ரை பண்ணலாம்னு இதை நான் ட்ரை பண்ணேன். இப்படி எல்லாம் ட்ரை பண்ணி டைம் டிராவல் பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்றாங்க. வேற ஒண்ணும் இல்ல. ஃபியூச்சர் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? உங்களுக்கு ஒரு கனவாக வரும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது மிக சிம்பிள். 5959 என்று உங்கள் கையில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இதை நான் மட்டும் இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸையும் ட்ரை பண்ண சொன்னேன். ஆமா, நான் மட்டும் லூசு அப்படின்னு இருக்கக்கூடாது. எல்லாம் லூஸ் ஆகணும் அப்படின்னா எல்லாம் கையில இதை எழுதி வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம இடம் மறைமுகமாக சொல்கிறார். இதை நான் ட்ரை பண்ண அன்னைக்கு நைட் என்னோட ட்ரீம்ல என்னோட ஃபியூச்சர் எனக்கு ஃபுல்லா தெரியல. ஆனா என்னோட சில ஃபியூச்சர் விஷுவல்ஸ் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆனா அந்த விஷுவல்ஸை ஞாபகம் வச்சுக்க கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஃபியூச்சரை கனவுல பார்த்தாங்களாம், ஆனா ஞாபகம் வச்சுக்க கஷ்டமா இருந்துச்சான். அப்புறம் எதுக்கு அதை பார்த்திருக்கணும்? பார்க்காமலே இருந்திருக்கலாம்ல. இதனால உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. சோ
இதை நீங்க தைரியமா ட்ரை பண்ணலாம். இதனால என்ன ப்ராப்ளம் வரப்போகுது? ஒருத்தன் கையில் எழுதி வச்சுட்டு கொரட்டை விட்டு தூங்கி கனவு காண்றதுனால அவனுக்கு ஒன்றும் கிடைக்க போகிறது இல்லை. அவனுக்கு எந்த பிரச்சனையும் வரப்போகிறதும் கிடையாது. அதே போல் அவனுக்கு ஃப்யூச்சர் தெரிய போகிறதும் கிடையாது. ஒருத்தனோட ஃப்யூச்சரை அவன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவனோட கரண்ட் ரியாலிட்டியில் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறத அவன் உட்காந்து கொஞ்சம் நேரம் யோசிச்சாலே ஃப்யூச்சர் வழங்குமா வழங்காதா அப்படிங்கிறது அவனுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். இதுக்காக கையில் நம்பர் எழுதிட்டு கண்ணை மூடிட்டு தூங்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. அவர் தெரியாமலாம் பண்ணல, அவர் தெரிஞ்சுதான் பண்றாரு. இவர் நம்ம கேள்வி. அடுத்ததா ஒரு அற்புதமான வீடியோ, ஒரு அற்புதமான கதையை சொல்றாங்க. அது என்னன்னு பார்ப்போம். கோயிலுக்கு போறது ஒரு ஃப்ரீ தெரப்பி. இருங்க நான் உருட்டல, சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் தான் சொல்ல போறேன். எனக்கு தெரிஞ்சதான் சொல்றேன். அந்த காலத்துல வழக்கமா இருந்ததுதான் இப்போ ஹீலிங் தெரப்பின்னு சொல்லி பண்றோம். அது ஏன்னா வெறும் கால நடக்கும் போது அந்த மண்ணோட சக்தி நமக்கு கிடைக்கும். வெறுங்கால நடந்தா மண்ணு சக்தி கிடைக்குதா? ஓ அப்படியா விஷயம். இததான் இப்போ நம்ம கிரவுண்டிங்னு சொல்றோம். ஓ, கிரவுண்டிங். எலக்ட்ரிசிட்டியை கிரவுண்ட் பண்ணுவாங்களே, அதுவா இருக்குமோ? இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற? சின்ன வயசுல ஆசையா போயிட்டு கோவில் மணி அடிச்சிருப்பீங்கல்ல, அத பஞ்சலோகத்துல தான் பண்ணிருப்பாங்க. அந்த மணி அடிக்கும் போது நம்ம உடம்புல ஒரு வைப்ரேஷன் வரும். ஓ, அடுத்து வைப்ரேஷன். மணி அடிச்சா வைப்ரேஷன் வரும் நம்ம உடம்புலயா? சரி, ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டானா? அதுதான் இப்போ சவுண்ட் ஹீலிங். ஓ, மணி அடிக்கிறதுக்கு பேரு சவுண்ட் ஹீலிங். இது என்ன ஒவ்வொரு விஷயத்துக்கும் இங்கிலீஷ் டேமா வச்சுக்கிட்டு இருக்காங்க? சூச்சமத்தை கண்டு விட்டாலே. ஓகே, உங்க சயின்ஸ்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு இங்கிலீஷ் டேம் வைக்கிறது தான் சயின்ஸ்னு நினைச்சிட்டீங்க போல. அதெல்லாம் சயின்ஸ் கிடையாதுங்க. சொன்னது இவங்களுக்கு தான், இந்த கோயிலுக்கு தான் கிடையாது. சர்ச்சா இருந்தாலும் சரி, மாஸ்கா இருந்தாலும் சரி, சயின்ஸ் எல்லாருக்கும் ஒண்ணுதான். சயின்ஸ் எல்லாருக்கும் ஒண்ணுதான். ஆனா அது சூடோ சயின்ஸ் நீங்க பேசிட்டு இருக்காது, சயின்ஸ் கிடையாது. சயின்ஸ் அப்படின்றது ஒரு விஷயத்துக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதுல ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்கும். அந்த ரிசல்ட்டை அவங்க பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அது சரியா அப்படின்னு சொல்லி வேறு சில பேர் அதே எக்ஸ்பெரிமெண்ட்டை வெவ்வேறு விதமான முறையில் செஞ்சு பார்த்துருப்பாங்க. அப்பையும் அதே ரிசல்ட் கிடைக்குதா அப்படிங்கிறத பார்த்துருப்பாங்க. இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட எக்ஸ்பெரிமெண்ட்டை ரிப்பீட்டடாக பல பேர் செஞ்சு அவங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட் அடிப்படையில் ஒரு விஷயம் சரியா தவறா அப்படின்னு சொல்கிறது தான் சயின்ஸ். நீங்கள் வாட்டுக்கு இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் ஒரு இங்கிலீஷ் டேர்மை காயின் பண்ணிட்டு அதுதான் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. இது சயின்ஸ் கிடையாது, இது சூடோ சயின்ஸ். இந்த வெறுங்காலில் நடக்கிறது அப்படின்னு ஒரு விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க இல்லையா? மனிதன் தொடக்க காலத்தில் வெறுங்காலில் தான் நடந்துட்டு இருந்தான். ஆதி காலத்தில் வேட்டையாடுற மனுஷனா அவன் இருந்தான். அப்போ இருக்கும்போது அப்படி தானே நடந்தான். அவனை ஷூவை போட்டுட்டு அப்போ இருந்தான். எப்போ நமக்கு இந்த நாகரிகம் வளர ஆரம்பிச்சிச்சோ அதுக்கப்புறம் தான் நம்ம செருப்பெல்லாம் கண்டுபிடிச்சி அதெல்லாம் வியர் பண்ணி நடக்க ஆரம்பித்தோம். வெறுங்காலில் நடக்கிறத விட செருப்பு போட்டு நடக்கிறது நம்மளுக்கு பாதங்களுக்கு பிரச்சனை வராது. கல் குத்தாது, முள்ளு குத்தாது, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராமல் தவிர்க்க முடியும். இன்றைக்கி தார் ரோடு இருக்குது. நீங்கள் தார் ரோட்டில் வெறுங்காலில் நடந்து போனீங்கன்னு வச்சுக்கோங்க, காலு காய்ச்சி போயிடும். ஸோ அந்நேரம் உங்களுக்கு செருப்பு போட்டு தான் நடக்க முடியும். ஸோ இந்த வெறுங்காலில் நடக்கிற தெரப்பி அப்படிங்கிறது உண்மை அப்படின்னு சொல்கிறதுக்காக பல போலி அறிவியல் கட்டுரைகள் ஏற்கனவே வெளியாகிருக்கு. ஸோ இந்த மாதிரியான கட்டுரைகளை அடிப்படையை வச்சுட்டு சில பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, வெறுங்காலில் நடந்தால் நம்மளுக்கு எர்த்தோட கனெக்ட் ஆயிடுவோம், நமக்கு எர்த்துலேருந்து ஒரு எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு ஒரு கற்பனையான கட்டுக்கதையை உண்மை அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. அடுத்ததாக ஒரு வீடியோ அனுப்பி விட்டுருந்தாங்க. இது மலையாளத்தில் இருக்கிற ஒரு வீடியோவும் எனக்கு அனுப்பி விட்டுருந்தாங்க. நான் தமிழில் உள்ள வீடியோ மட்டும் எடுக்கிறேன். ரெண்டுமே ஒரே மேட்டர் தான் திரும்ப திரும்ப பண்ணியிருப்பாங்க. அந்த இல்யூஷனிஸ்ட்னு சொல்லுவாங்களா, மேஜிக்லாம் பண்ணி காமிக்கிறாங்களா, மேஜிஷியன், அவங்க இந்த வீடியோவை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த தமிழில் வெளியான இந்த வீடியோவை நம்ம பார்ப்போம். முதல்ல அதை பார்த்துருவோம், அதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறேன். நெக்ஸ்ட் டைம் ஐஸ் ஓபன் பண்றப்போ உன்னோட அப்பா உன்னோட ரைட் சைடுல இருக்காரு. ஹிப்னாட்டிசம் பண்ணி எழுப்பி விடுறாங்களாமா. பக்கத்தில் ரைட் சைடில் அவங்க அப்பா தெரிவார் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பரும் சும்மா கேள்வியா கேட்கக்கூடாது. என்ன பார்க்கறதுக்கு முன்னாடி அழுகிறாரு. செட்டப்போ ஆஸ்காரோட வாங்க போறேன் இப்படி நடிக்கிற. இப்படி ஹிப்னாட்டிக்ஸ் பண்ணி உங்கள் அப்பாவெல்லாம் காமிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமிக்க முடியாது. எந்த அப்பாவையும் காமிக்க முடியாது. ஆக்சுவலாக இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நான் என்னுடைய இறந்து போன அப்பாவை பார்க்கணும், இறந்து போன அம்மாவை பார்க்கணும், அதே போல் அவங்க லவ்வரை பார்க்கணும், ஒய்ஃபை பார்க்கணும், குழந்தைங்களை பார்க்கணும் அப்படின்னு பல பேர் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, இப்படி ஹிப்னாட்டிசம் பண்ணி அது மூலியமாக இறந்தவங்கள நம்மளால நேரடியாக பார்க்க முடியும் போல் அப்படின்னு நினச்சிட்டு அந்த மாதிரி அவங்க கேள்வியை கேட்டு வச்சுருக்கிறாங்க. இவங்க அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உண்மையை சொல்லலை. இந்த ஹிப்னாட்டிசம் பண்ணி இறந்தவங்களெல்லாம் நம்ம கண் முன்னாடி காமிக்க முடியாது அப்படின்னு நேரடியாக உண்மையை சொல்லாமல் இது சில பேருக்கு ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கமெண்ட்டை பின் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அது கீழே நம்ம எஸ்எஃப்ஐடி சார்பாக நான் போய் ஒரு கமெண்ட்டையும் போட்டிருந்தேன். வேணாண்டா, தப்பு போட்ட ஒரு மேஜிக் ட்ரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல வீடியோக்கள் சமூக வலைதளங்களில்
உலா வந்துட்டு தான் இருக்குது. ஸோ ரியாலிட்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிப்னாட்டிக் பண்ணி இறந்து போனவங்களெல்லாம் கண்ணு முன்னாடி கொண்டு வர முடியாது. இது வந்து ஒரு உருட்டு தான். ஸோ நீங்கள் போய் இந்த மாதிரியான வீடியோக்களுக்கு கீழே நான் இறந்து போன யாரையாவது ஒருத்தவங்களை பார்க்கணும் அப்படின்னு போயிட்டு கமெண்ட்லாம் போட்டு நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்காதிங்க. இதெல்லாமே உருட்டு தான். அவங்களுக்கே வந்து தெரியும் இதெல்லாம் உருட்டு அப்படின்னு. அதனால தான் ரொம்ப நேக்காக இது சில பேருக்கு வேலை செய்யாது அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேருக்கு வேலை செய்யாதுன்னா ஒருத்தனுக்கு வேலை செய்யாது அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். அடுத்தது ஒரு ஜோதிடருடைய வீடியோ வந்து எனக்கு அனுப்பி விட்டுருந்தாங்க. அது ஒரு பெரிய வீடியோவாக இருந்துச்சு. இதே இதுக்கடா நமக்கு அனுப்பி விட்டாங்க. ஜோசியம்லாம் நம்ம பார்க்க போகிறதே இல்லையே. ஏற்கனவே ஜோதிடம் வந்துட்டு அறிவியல் பூர்வமாக போய் என்ன நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோமே, நமக்கு எதுக்கு இதை அனுப்பி வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு குழப்பத்தோடையே அந்த வீடியோவை பார்த்தேன். அந்த வீடியோவில் வந்து அவர் ஒரு இடத்துல ஒரு முக்கியமான மேட்டரை சொல்கிறாரு. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அப்போ விளம்பரமாகாத ஒரு குடும்பத்திலிருந்து வந்த பையன் விளம்பரமாகவே முடியாது. அது வந்து ஜெனட்டிக் தான். என்னது ஃபேமஸ் ஆகாத ஃபேமிலியிலேருந்து வர்றது ஒரு ஜெனட்டிக்ஸா? முடியலடா. குடும்பம் அந்த நல்ல பாப்புலரான குடும்பம் இருந்தால் கண்டிப்பாக அவரும் வளரதான் போறாரு அப்படின்னு புரிஞ்சாங்க. பாப்புலரான ஃபேமிலியில் இருக்கிறவங்க பாப்புலராக ஆயிடுவாங்கிறது ஜெனட்டிக்ஸ்லேயே இருக்கான். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? நான் சொல்றது நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாப்புலர் அப்படின்னா நீங்க அவர் ஃபேமஸா தான் இருக்குன்னு அவசியம் இல்லை. அந்த ஊர்ல அவர் பாப்புலர் தானே அப்படின்ற மாதிரி இருந்தா கூட போதும். உங்களுடைய ஜெனட்டிக்ல அப்படி ஒரு ஆள் இருக்காரான்னு யோசிங்க. அவங்க ஃபேமிலியிலே யாராவது ஃபேமஸாக இருந்தால் மட்டும்தான் நீங்களும் வந்து ஃபேமஸ் ஆக முடியும். ஆனால் இது ஜெனட்டிக்ஸில் இருக்குமா? எப்படி அவர் ஃபேமஸாக இருந்தால் தான் உங்கள் ஜெனட்டிக்ஸில் அது இருக்குமா? அப்போ தான் நீங்கள் ஃபேமஸ் ஆக முடியுமா? ஜிபி முத்து அண்ணன், உங்கள் ஃபேமிலியில் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தான் முதல் ஃபேமஸான ஆள். என்னடாச்சுன்னா ஒரு 2 பேர்த்தையும் ஒரே இடத்துல தான் கொண்டு போய் நான் வந்து உட்கார வைக்கிறேன். 2 பேர் அந்த வீடியோவில் ஆக்சுவலாக என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஒரு வேலைக்கு போகிறதுக்கு 2 பேர் ஜோசியம் பார்க்குறாங்கன்னா அந்த 2 பேரையும் ஒரே இடத்துல தான் உட்கார வைப்பேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. அதை தான் அவர் ஃபுல் வீடியோவில் அப்படி இருக்கும். இந்த இதில் வந்து கம்மியாக வரணும் புரியாதுன்னு அந்த கண்டென்ட்டை மட்டும் நான் ஃபில் பண்ணுறேன். நீங்கள் ஃபுல் வீடியோ பார்க்கணுன்னா அந்த வீடியோவை போய் ஃபுல்லாக பாருங்க. நாங்க ஏண்டா நடிச்சாமத்தில் சுடுகாட்டுக்கு போனோம். இவருக்கு மட்டும் மாசம் 3000 ரூபாய் தான் வருது. இவர் மாசம் 40,000 50,000 சம்பாதிக்கிறாரு. 2 பேர் ஜோசியம் பார்த்து 2 பேரை ஒரு இடத்துல உட்கார வச்சா ஒருத்தர் வந்து கம்மியாக சம்பளமும் ஒருத்தர் வந்து 40,000 சம்பளமும் வாங்குகிறார் அப்படின்னு சொல்றாரு. 2 பேருக்கும் ஒரே அளவு தான் நான் வந்து எஃபோர்ட்லாம் போடுறேன். அது ஜோசியம்லாம் ஒரு எஃபோர்ட்ன்றாரு. சரி, இவருக்கு மட்டும் ஏன் வரவே மாட்டேது? அப்ப உங்க அப்பா என்ன வேலை பார்த்தாருன்னா எங்க அப்பா கூலி வேலை பார்த்தாருங்கிறான். அப்போ உனக்கு அப்படிதான் பார்த்தீங்களா எவ்வளோ நேக்கா ஒரு மேட்ரை உள்ள சொருகிறாருன்னு. ஒருத்தருடைய அப்பா கூலி வேலை பார்த்தா அவருடைய மகன் வந்து என்ன செய்ய முடியாதான், அதிகமாக ஏன் பண்ண முடியாதான். இதை விட ஒரு அற்புதமான உலகமாக உருட்டை உலகத்தில் எங்கேயுமே நீங்க பார்க்கவே முடியாது. இப்பவே கண்ணை கட்டுது. ஏன்னா ஜெனட்டிக். உடனே நான் வந்து இந்த இந்த நீதி இல்லாம பேசுறேன் அப்படிலாம் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இது நான் யதார்த்தத்தை சொல்றேன். மனு நீதி, மனு தர்மம், மனுஸ்மிருதி அதை சொல்றீங்க. சரி, ஓகே. ஒரு கம்பெனில R&D இருக்கு, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். அந்த கம்பெனில ஒருத்தன் டிசைனரா இருக்கான். அந்த டிசைனர்ல பெர்ஃபெக்ட் டிசைனர் பண்ணுவான். அவன்கிட்ட போய் கேட்டோம்னா விஸ்வகர்மான்னு சொல்றான். விஸ்வகர்மான தெரியுமா உங்களுக்கு? ஆச்சாரின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அந்த ஜாதியில பிறந்த. அவங்க அப்பா என்ன தர்றா, செலவு செஞ்சாரான். இயற்கையை அவனை கொண்டு போய் எங்க சேர்த்து விட்டு பாத்தீங்களா? அதாவது சிலை செய்யற ஒருத்தருடைய பையன் அவர் தான் வந்து என்ன செய்வார், நல்லா டிசைன் பண்ணுவார் அப்படின்னு இவர் நினைச்சிட்டு இருக்காரு. இவரெல்லாம் வந்து கம்பெனி பக்கம்லாம் போயிருக்காரா, போக மாட்டாரா தெரியல. உலகம் பூரா பல்வேறு நாடுகளில் பல்வேறு இன்ஜினியர்கள் வந்து டிசைன் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. அவங்களாம் ஏகப்பட்ட டிசைன் போட்டுட்டு இருக்காங்க. அவங்களாம் என்ன பரம்பரையா வந்து சிலை செஞ்சுக்கிட்டா இருந்தாங்க. நிறுத்துப்பா, விட்டுரு. பெரும்பாலும் இன்ஜினியரிங் கம்பெனியில வேலைக்கு எடுக்கும்போது அங்க உன் ஜாதி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டெல்லாம் வேலை கொடுக்கறது கிடையாது. அங்கே வந்து உனக்கு இந்த ஆட்டோ கார்டு தெரியுமா, ஆன்சிஸ் தெரியுமா அப்படின்னு டிசைனிங் சாஃப்ட்வேர் வந்து தெரியுமா, அதை உன்னால் ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டு தான் என்ன செய்வாங்கன்னா அவனுக்கு செய்ய தெரியறதுக்கு அதுக்கான ப்ரூஃபாக அவன் சர்டிஃபிகேட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வச்சு தான் வேலைக்கு வந்து எடுப்பாங்க. அப்படி போகிறவங்க தான் க்ரியேட்டிவான மைண்ட் இருக்கிற பீப்புள் தான் என்ன செய்வாங்கன்னா புது புது டிசைன்ஸை வந்துட்டு அவனுங்க அதில் உருவாக்குவானுங்க. முடிஞ்சிருச்சுல்ல, இனி முன்னாடி ஒருத்த நிற்க கூடாது. அவுட். ஓகே, இன்னைக்கான எபிசோட்லையும் நம்ம பல அற்புதமான உருட்டு கதைகளை எல்லாம் பார்த்தோம். இது போல் நீங்கள் பார்த்து வியந்த பல உருட்டு கதைகள் இன்னும் சமூக வலைதளத்தில் உலாவிட்டு தான் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வழக்கம் போல் நமக்கு அனுப்பி விடுங்க. அந்த வீடியோவெல்லாம் ஒன்று எடுத்து போட்டு அதை எப்படி உருட்டி இருக்கிறாங்க அப்படிங்கிறதை பார்த்து சிரித்து மகிழ்வோம். மீண்டும் வேறு ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். பை.